ஸோ டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ட்ரேடும் பண்ணுவார். ஓகே, தி ட்ரேட் பிகாஸ் அவர் நம்மள மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் வாங்கிலாம் ட்ரேட் பண்ண மாதிரி இருக்க மாட்டாரு. டிப்ஸ் எல்லாம் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு. அவங்கெல்லாம் வந்து தி கிரியேட் த நியூஸ். மனசுல வச்சுருங்க, அவங்க நியூஸை கிரியேட் பண்ணணும். நியூஸை கிரியேட் பண்றவங்க ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய இருக்கு. 278 பில்லியன் வந்து கேஷ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க. நம்ம 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 யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லிமிட்டேஷன் புரிஞ்சுக்கணும். நம்ம எங்க போய் தப்பு பண்றோம்னா, நான் வாரன் பஃபேயுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாலஜியை நான் அப்படியே உள்வாங்க. ஆனா நான் வாரன் பஃபே கிடையாது. நான் என்னைக்குமே வாரன் பஃபே ஆக முடியாது. இது எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. பட் என்னுடைய லெவல்ல அவருடைய ஐடியாலஜியை ஒத்துக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஜெயிக்கும், லாங் டர்மா தான் அதுவும் ஜெயிக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. பட் ஹி ஹேஸ் வெரி பிக் கேஷ், ஐ ஹேவ் வெரி ஸ்மால் கேஷ். இதுல ரொம்ப நான் தெளிவா இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன செட் ஆகுமோ அதான் பண்ணுவேன். வாரன் பஃபே வந்து ஆப்பிள் வாங்குறேன், நான் இன்னைக்கு ஆப்பிள் வாங்க முடியாது. ஓகேவா? வாரன் பஃபே விற்கிறாங்கிறதுக்காக நானும் விற்கிறது கிடையாது. இது ஏன்னா துபாய் வந்து லேண்ட் ஆனது மிட் நைட்ல. லேண்ட் ஆனதுலேருந்து காலையில ஒரு 3 நண்பர்கள் இந்த நியூஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் விற்கிறாரு என்று கேட்கல. இதுக்கு அர்த்தம் அதுதான். அவர் விற்கிறாரு, என்ன ஆகும்? எது வேணாலும் ஆகட்டுங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க மார்க்கெட் டைமிங்லாம் அவங்களுக்கு பண்ண மாட்டாருன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க பண்றதுக்கு ஆட்கள், என்ன நடக்க போகுதுன்னு இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஆட்கள் அவங்க இருக்காங்க. நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம அது சக்கை, நம்ம ஊர்ல கரும்பு சக்கை இருக்கு தெரியுமா? கரும்புல உள்ள எல்லா சாரையும் எடுத்துட்டு போட்ட சக்கை, அந்த சக்கை தான் நம்ம கடைசியா கிடைக்கிற நியூஸ். நமக்கு கிடைக்கிற நம்ம மாதிரி சாமானியனுக்கு நியூஸ் பேப்பர்ல கிடைக்கிறது, இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இந்த சக்கை தான். இதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து அவங்க சாப்பிட்டு போன சக்கை கிடைக்குது. அதனால இதெல்லாம் நீங்க காதுல வாங்காது. Simply what you have to do is, we are not Warren Buffett. We are not world's largest investor. We are very small investor. We have money, consistent flow, consistent cash flow இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு SIP-ல போயிட்டோம். இல்ல we have a simple good knowledge, around knowledge about investment. நம்ம தனியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வார்த்தை தாங்க வாரன் பஃபேவை எனக்கு பிடிக்கும்னா, ஐடியாலஜி, த வே ஹி நம்மளை திங்க் பண்ண வச்சாரு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ், நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும். அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸை நமக்கு தெரியும்னாலே நம்ம பெருசா ஜெயிச்சிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டுன்னு கிடையாது, லைஃப்ல எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது இப்போதான். இதுக்குள்ளதான் நம்ம பிளே பண்ணணும். அதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதை தான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நமக்கு தெரிஞ்சது என்னங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அதுக்கு மேல போகவே போக, இதுக்கு மேல போனோம்னா எங்கேயோ பிரச்சனை. நேற்று சொன்ன பாத்தீங்களா, ஒரு பைக் டீலரு 8 எம்ப்ளாயி வச்சிருக்கான். அவன் 12 கோடி ரூபாய் SME எக்ஸ்சேஞ்சில் போய் கேட்கான். அந்த 12 கோடி ரூபாய்க்கே அவனுடைய கம்பெனி லாயக்கான்னு நம்ம 1000 முறை பார்க்கணும். முதல்ல SME எக்ஸ்சேஞ்ச் IPOலாம் நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணா கூட அதை அவ்வளோ டியூ டிலிஜென்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுல 4300 கோடியை ரீட்டைலர்ஸ் கொண்டு போய் கொட்டிருக்காங்க. 4800 கோடி, ஒரு 500 கோடி கம்மியா சொல்றேன், கொட்டிருக்காங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். நியூஸை காதுல வாங்காதீங்க. யூ ஹேவ் டு கோ திங்ஸ். நிறைய விஷயங்கள் வரப்போகுது. பெஸ்ட் இஸ் டு கம். உலகம் கான்ஃபிளிக்ஸ்க்கு போச்சுனாலே குட்டை கலங்கினா நல்ல மீன் பிடிக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஆல்சோ துபாய் இஸ் சோ ஹாட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.